மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழி காட்டுதலின்படி வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் தமிழ்நாட்டில் முதலாக கொளத்தூர் ஜெகநாதன் தெருவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கப்பட்ட முதல்வர் படைப்பகம் தற்போது ஓராண்டை கடந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இப்படைப்பகத்தின் மூலம் போட்டித் தேர்வு மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இதுவரை முதல்வர் படைப்பகத்தில் 78,168 ஸ்லாட்களின் வாயிலாக மாணவர்கள் படித்து பயன்பெற்றதுடன் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று தங்கள் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அரசு துறைகளில் வேலை வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சியுடன் பணியாற்றி வருகின்றனர். மேலும் இந்த முதல்வர் படைப்பகத்தின் ஒரு அங்கமான பகிர்ந்த பணியிட மையத்தின் வாயிலாக இதுவரை 4,489 தொடக்க தொழில் முனைவோர்கள் தங்களின் நிலையான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளனர். இதில் பெரும்பாலானோர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய பகிர்ந்த பணியிட மையத்தில் உள்ள 3 ஆலோசனை கூடங்களில் 2052 கருத்தரங்கங்கள் நடைபெற்று தொழில் முனைவோர்கள் பலதரப்பட்ட வாடிக்கையாளர்களுடன் கலந்தாலோசனைகள் நடத்தி பயனடைந்துள்ளனர். மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் மிகுந்த வரவேற்பை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் பல்வேறு இடங்களில் முதல்வர் படைப்பகங்கள் அமைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 30 முதல்வர் படைப்பகங்கள் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அண்மையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை தங்கச்சாலையில் ஒரு முதல்வர் படைப்பகத்தை திறந்து வைத்தார்கள். மேலும் 27 முதல்வர் படைப்பகங்கள் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இன்று 14/11/2025 கொளத்தூர் பெரியார் நகர் நூலகம் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 5.24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பெரியார் நகர் முதல்வர் படைப்பகம் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தை கொண்ட குளிரூட்டப்பட்ட நவீன படைப்பகமாக அமைக்கப்பட்டுள்ளது. தரைத்தளத்தில் 75 இருக்கைகளுடன் கூடிய நூலகம், முதல் தளத்தில் 85 இருக்கைகள் கொண்ட கற்றல் மையம் மற்றும் 60 இருக்கைகள் கொண்ட பயிற்சி கூடம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. மேலும் 70,000 புத்தகங்களுடன் கூடிய நூலக வசதி, மின்வழி கற்றல், இலவச இணையதள இணைப்பு, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், சிற்றுண்டியகம், கழிப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து நவீன வசதிகளும் மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வு ஆர்வலர்களுக்கும் தேவையான அனைத்து வசதிகளும் சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மேலும் பல மாணவ செல்வங்கள் பயன்பெறும் வகையில் போட்டித் தேர்வுகளுக்கான வழிகாட்டல் மற்றும் தீவிர பயிற்சிகளை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் இயங்கி வரும் அகில இந்திய குடிமை பணி பயிற்சி மையமும் இணைந்து இளைஞர்களுக்கு திசை காட்டும் மாபெரும் திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் IAS, IPS மற்றும் TNPSC தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்றுனர்கள் மூலமாக சிறப்பான பயிற்சி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலேஜ் இப்போதான் ரீசெண்டாக முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, UPSC பண்ணணும். ஸோ UPSC பண்ணுறதுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ், எங்கே போய் என்ன படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, என் வீட்டு பக்கத்துலேயே கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு ஸ்டடி ஹால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டடி ஹால்குள்ளே போனேன். ஸோ 2 to 3 monthsக்குள்ளேயே எனக்கு புரிஞ்சுது, ஓகே இதுதான் பேட்டர்ன், இப்படி படிக்கணும், அதெல்லாம் புரிஞ்சுது. இங்கே படிக்கிறப்போ சூப்பராக இருக்குது. உட்கார்ற சேர்லேருந்து டேபிள்லேருந்து எல்லாமே வசதி பண்ணி தந்தாங்க. வருஷத்துக்கு இருக்கிற 365 நாளுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது. போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கணும்னு நினைக்கிற பல மாணவர்கள் இங்கே வர்றதுனால அவங்களோட இன்ட்ராக்ட் ஆகிறதுனால நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாகவும் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இங்கே அமைஞ்சிருக்கு. நான் இந்த நூலகத்தை கடந்த 2 ஆண்டுகளாய் பயன்படுத்தி வருகின்றேன். கதைகள், கவிதை, அறிவியல் என எல்லாவற்றையும் போல் நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம். இதனை அமைத்து தந்த எங்களது முதல்வருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் CM சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. படிங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க. எங்கேயும் தேங்கி நிற்காம முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. கீப் ரன்னிங், கீப் வின்னிங், கீப் ஷைனிங், மேக் தமிழ்நாடு ப்ரவுட். கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்னும் குரலுக்கேற்ப இத்தகைய கல்வி முன்னேற்ற முயற்சிகள் மூலம் அறிவும் திறனும் கொண்ட தலைமுறைகளை உருவாக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.